அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அது நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 18-19 நாம் தியானிக்க போகிறோம். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுள் என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அன்பானவர்களே, இயேசு ஒரு லட்சியவாதி. பிதாவின் சித்தம் செய்வதையே தன்னுடைய லட்சியமாக கொண்டு அவர் வாழ்ந்தார். எனவே இயேசு ஒரு நாளும் உணவுக்காகவும் உடைக்காகவும் அவர் கவலைப்பட்டதே இல்லை. இந்த இடத்திலும் இயேசு எருசலேம் நகரத்தை நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு பசி உண்டாகிறது. எனவே வழி அருகே ஒரு அத்திமரத்தை பார்க்கின்றார். அதில் இலைகள் நிறைந்திருக்கிறது. எனவே அதனிடத்திலே கனி இருக்கும் என்று அவர் நம்பி அந்த அத்திமரத்துக்கு அருகில் சென்று பார்க்கின்றார். ஆனால் அவருக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது. காரணம் என்னவென்றால், அந்த மரத்திலே கனிகள் இல்லை. எனவேதான் இயேசு கிறிஸ்து அந்த அத்திமரத்தை சபிக்கின்றார். இது எதை குறிக்கிறது என்றால், யூதருடைய வாழ்வை குறிக்கிறது. யூத மக்கள் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக அவர்கள் வாழவில்லை. ஒருவேளை அவர்கள் உதட்டளவிலே கடவுளை போற்றினார்கள், ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் கடவுளை விட்டு தூரமாக இருந்தார்கள். இதைத்தான் கடவுள் எச்சரிக்கின்றார். இதற்கு முந்தைய வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு போகின்றார். அந்த எருசலேம் தேவாலயத்தை பார்க்கும் பொழுது அவர் ஏமாற்றம் அடைகிறார். காரணம் என்னவென்றால், அந்த எருசலேம் தேவாலயம் கல்லர் குகையாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அந்த மக்களை விரட்டுகின்றார். அங்கிருந்த காசுக்காரருடைய பலகைகளை அவர் கவிழ்த்து போடுகின்றார். அன்பானவர்களே, இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு இருக்கிறது. நாமும் கூட ஒருவேளை அநேக நேரங்களிலே ஆண்டவருக்கு ஒருவேளை விரோதமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் மாய்மாலக்காரர்களாக இல்லாதபடி ஆண்டவருக்கு உண்மையாக நம்முடைய உள்ளம் அவருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்கிறது. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எனவே அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். கடவுளே, நான் இன்று முதல் உமக்கு உண்மையாய் நான் வாழ்வேன் என்று நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கடவுள் எல்லா காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எனவே நீங்கள் உண்மையாக இருங்கள். கடவுள் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே நாம் கடவுள் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள தகப்பனே, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஒருவேளை நாங்கள் இதுவரைக்கும் உமக்கு உண்மையாக நாங்கள் இல்லாமல் இருந்தோம் சாமி. தயவாக எங்களை மன்னியும். இந்த நாள் முதற்கொண்டு கடவுளே, நாங்கள் உமக்கு உண்மையாய் வாழ நீர் உதவி செய்யும். இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் கண்ணோக்கி பாரும் சாமி. அவர்கள் உண்மையாய் வாழ்வதற்கு நீர் கிருபை செய்யும். அதன் மூலமாக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அவருடைய எல்லா காரியங்களிலும் அவர்களை உயர்த்தும் ஆண்டவரை சாட்சியாய் வாழவையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஆண்டவரே, நீங்கள் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் ஆண்டவரை காத்து நீர் வழி நடத்தும். நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.